வணக்கம் டி. சாந்தி. நல்ல கேள்வி. அண்ட் இட்ஸ் a டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஐ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நாட் ஒன்லி யூ. நெறைய பேருங்க 25 வருஷத்துல பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல. முக்கியமா அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையினால தான் அவங்களுக்கு பிரச்சனையே அங்க தான் வருது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே இன்டென்ஷன் வந்து அவங்க வாழ்க்கைக்கு அப்புறம், பேரண்ட்ஸோட வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்க நல்லா வாழ்ந்தாலே போதும். திஸ் இஸ் சிம்பிள் ரிக்வெஸ்ட். பட் இது கூட பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டுதேன்னு ஒரு மன வருத்தம், எரிச்சல், அதில் வர வீட்டில் சண்டைகள்லாம் வந்து சேரும். ரைட்டா இல்லையா? இதில் வந்து இட்ஸ் 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 ஐ மீன் சீயிங் திஸ் ஃபார் மெனி 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 இயர்ஸ். ஸோ இதுக்கு ஒரு இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஓ, நீ இந்த பரிகாரத்தை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோசியம்னு சொன்னாலே பிள்ளைங்களை விடுங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஜோசியமா இந்த காலத்தில் என்ன சிரிப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். அண்ட் ஐ டோன்ட் பிளேம் தம், தெரியுமா? 10 பேர்ல 9 பேர் வந்து, "நீ இந்த மோதிரத்த போட்டுக்கோ, நீ இந்த தாயத்த கட்டிக்கோ, உன் வாழ்க்கை மாறிடும். 10,000 வெள்ளி தான், ரொம்ப இல்ல" செஞ்சுட்டு இருக்கிறவனுங்க நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் போயிட்டும் இருக்காங்க. ஏன் போறாங்க? வெல், சுயநலவாதம். என் வாழ்க்கை நல்லா வரணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சுயநலவாதம். ஸோ யார ப்ளேம் பண்றது இப்பன்னு கூட ஐ டோன்ட் நோ. இப்ப என்ன மாரி அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பரிகாரத்துக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு ஜோதிட நூல்கள் இருக்குது. நான் வாங்குனதும் இல்ல 25 வருஷத்துல. இட்ஸ் பேட். குடுக்குறதுக்கும் பாவம், எடுக்கிறதுக்கும் பாவம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு வேளை இப்ப நல்லா இருக்கேன்னா, இந்த பரிகாரத்துக்கு காசு வாங்காம இருக்கிறனால தான் நான் நல்லா இருக்கேன். ஸோ பரிகாரம் என்ற ஒரு விஷயம் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட் ஆல்சோ, ரைட்? பரி என்றால் முழுமை, ஹரா என்றால் அழிவு. ஒரு விஷயத்த முழுமையா அழிக்கும். நம்மள அறியாமை அழிக்கிறது தான் இந்த பரிகாரம் அர்த்தம். மை பாயிண்ட் ஹியர் இஸ் தட் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சொல்ல முடியுமா? இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா தே கெட் வெரி டயர்ட். அண்ட் ஸோ த பெஸ்ட் வே, இது படிப்படியாக தான் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். முதலாக வந்து கடவுள் இருக்கிறதுன்னு ஒரு அந்த சக்தியை படைக்க வேண்டும். அது நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லாமே வந்து அது ஒரு உதாரணமாக இருக்கணும். யூ லீட் பை எக்ஸாம்பிள். கோவிலுக்கு போகிறது, முடிஞ்ச சின்ன சின்ன விரதங்கள் எடுக்கிறது, பக்தி பாடல்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க, பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு இருந்தால் சந்தோஷம். வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் வித் தட். வீட்டில் வந்து இந்த சுவிட்சம், கடவுள் என் ப்ரெசன்ஸ் இருக்கு, கடவுள்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு ஆரம்பிக்க வேண்டும். நான் லெட் தட் கோ ஃபார் அ ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ். அது கொஞ்ச நாள் போட்டோம். லெட் தெம் ஃபீல் என்னமோ நடக்குது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து ஏதோ விரதம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு நடக்குது, கோயிலுக்கு போயிட்டு வராங்க, சம்திங் இஸ் கோயிங் ஆன்னு அந்த ஒரு விஷயம் நடக்கணும். செகண்ட் திங் இஸ் இஷ்ட தெய்வம். அதுதான் பேஸ். யார் வந்தாலும் என் கிளையண்ட்ஸு நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு வழிகாட்டி. அதுதான் முக்கியமான விஷயம், ரைட்? இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். எப்படி போகிறதுன்னு இருக்கு இல்லையா? அப்புறம் போய் சேர்ந்துட்டு அது வேறு பண்ணுறது, அது வேறு விஷயம். ஆனால் தெரியணும் இல்லையா? எப்படி போகிறது, எந்த ரோடு எடுக்கிறது, அது இதுன்னு, ரைட்டு? இந்த வழி முக்கியமானது. அந்த வழிகாட்டியாக இருக்கிற இஷ்ட தெய்வம் தான் முதல். ஸோ உங்கள் சன்க்கோ உங்கள் டாட்டருக்கோ யாருனாலும், இது இது டி சாந்திக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க யாருக்கோ கேட்டிருக்கீங்களோ, முதல் இஷ்ட தெய்வத்தை அடையாளம் படுத்துவேன். நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் இஷ்ட தெய்வம் கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. டெக்னிக்கல் அது. அதுக்காக தான் என்னோட மெயின் சர்வீஸ் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்க. என்னோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா பின் பண்ணியிருக்கோம். த மிரிக்கல்ஸ் ஆஃப் இஷ்ட தெய்வம்னு. அதை செய்யுங்க. அது வெறும் 54 ரிங்கெட் தான். இஷ்ட தெய்வம் நான் யார், இஷ்ட தெய்வங்களை எப்படி வழிபடுறது அதெல்லாம் இருக்காது. இஷ்ட தெய்வம்னா என்ன, உங்களோட இஷ்ட தெய்வம் யார் என்று நான் தெளிவாக சொல்லிடுவேன். வழிபாடு முறைகள் நீங்கள் வந்து பூசாரிகிட்ட தான் கேட்கணும். ஆஸ் அன் அஸ்ட்ராலஜர் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த தகுதி இல்லை, ரைட்? And that's it. Start with that. I'm very sure things will change. Things will change. Definitely things will change. Yeah. Thank you.